தமிழ் டெக் மார்க்கெட் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா விவோவில் ரீசெண்டாக லான்ச் பண்ண Vivo T1 44 வாட்ஸ் அந்த மொபைலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரீசெண்டானு கேட்டிங்கன்னா ரீசெண்ட் சொல்லி நம்ம கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இருந்தாலும் அதை ரிவ்யூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு நம்மளுக்கு இப்போ தான் கிடைச்சு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறந்துனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்டேட்ஸ்லாம் உடனே கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொபைலை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி பாக்ஸை குயிக்காக அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது தான் பாக்ஸில் உள்ள மொத்த கண்டென்ட். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் கைடு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 44 வாட்ஸ் அவுட்புட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. மேலும் அதை சப்போர்ட் பண்ண ஒரு சி டைப் சார்ஜிங் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலிக்கான் கேஸ் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. குவாலிட்டியாகவும் இருக்குது, திக்னஸும் ரொம்பவே நல்லா இருக்குது. மேலும் ஒரு சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஃபைனலாக மொபைல் கொடுத்துருக்காங்க. மொபைலோட கலர் லுக் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ நீங்கள் பார்த்துருக்க Vivo T1 44 வாட்ஸ் மொபைல். மேலும் டிசைன் வைஸ் எப்படி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ரொம்ப ஸ்லிம்மாக கொடுத்துருக்காங்க. அடுத்து வெயிட் பார்த்தீங்கன்னா 182 கிராம் தான். ஸோ கையில் பிடிக்கிறதுக்கு பெரிய வெயிட் இருக்க மாதிரி எதுவும் ஃபீல் ஆகல. பேக் டிசைன் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. எப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா வேறு வழியே இல்லை. மொத்தம் ரெண்டு டிசைனை வச்சு தான் இப்போ உள்ள எல்லா கம்பெனியும் ஓடிட்டு இருக்காங்க. அதாவது ஓப்போ, விவோ, ரியல்மி, OnePlus, நார்சோ இது மாதிரி எல்லாமே சொல்லிட்டு போகலாம். ஸோ அந்த டிசைனை வச்சு கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்குது. ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோ சீக்கிரம் ஃபிங்கர் பிரிண்ட் எதுவும் பேக் சைடில் பற்றாது. மேலும் நம்ம வச்சிருக்க வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8+128 GB நம்ம வச்சிருக்கோம். மேலும் இந்த ஃபோனில் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் பட்டன்ஸ் ப்ளஸ் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழ்ப்பதில் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. சி டைப் சார்ஜிங் போர்ட் தான். ஸ்பீக்கருக்கான போர்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மெயின் மைக், பிரைமரி மைக் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மேல் பகுதியில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா செகண்டரி மைக் ப்ளஸ் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் ஸ்லாட் தான். ஸோ 2 சிம் ப்ளஸ் மெமரி கார்டு நம்மளால் யூஸ் பண்ண முடியும். மேலும் பார்த்தீங்கன்னா இது ஒரு 4G மொபைல். டிஸ்பிளே பற்றி பார்க்க போனால் 6.44 இன்ச்சஸில் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. AMOLED சொன்னாலும் அதுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழைய டைப்பில் கொடுத்துருக்காங்க. பழைய டைப்னா இப்போ பார்த்தீங்கன்னா U டைப் நாச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ பஞ்சோல் அந்த மாதிரி டிசைன்லாம் வந்துருச்சு. பட் இவங்க பழசே மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க, ஏன்னு தெரில. மேலும் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் 1.8 அப்பச்சர் வேல்யூவில் ஒர்க் ஆகுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2 மெகாபிக்சல் சூப்பர் மேக்ரோ கொடுத்துருக்காங்க. இது ஆல்மோஸ்ட் 5 சென்டிமீட்டர் வரைக்கும் கவர் பண்ணி ஃபோட்டோ எடுக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபில்டருக்காக ஒன்று கொடுத்துருப்பாங்க. பேக் சைடில் 3 கேமரா எந்த வேலையும் நம்மளுக்கு யூஸ் ஆக போகிறதில்ல. எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அது ப்ராக்டிக்கலாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. அதில் ஒரு ஸ்டிக்கரை ஒட்டிட்டு கூட நீங்கள் அதில் எல்லா மோடையும் யூஸ் பண்ணிடலாம். அது எந்த வேலையும் நம்மளுக்கு சப்போர்ட் ஆக போகிறதில்ல. ஒரு இன்சியல் பிரச்சனை வரக்கூடாது எதுவும் கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. அதுக்கடுத்து ஃப்ரண்ட் கேமரா 16 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. f2.0 அப்பச்சரில். பொதுவாக ஓப்போ விவோ பார்த்தீங்கன்னா ஓப்போ விவோ அந்த எல்லா குரூப்பும் ஒன்று தானே, OnePlus எல்லாமே. ஸோ அவங்க வந்து ஃப்ரண்ட் கேமராவோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை அழகாக காமிக்கணும். ஸோ அந்த வகையில் பஞ்சம் வைக்காமல் காமிக்கிறாங்க. ஸோ நேச்சுரலாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லிட முடியாது. நம்ம அழகாக காமிக்கிறோமா, அழகாக தெரியிறமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரியும். ஸோ நமக்கு அதான் பிடிச்சிருக்கு. பிடிச்சது தான் அவங்க கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து பேட்டரி 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 44 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங். அதாவது 28 நிமிஷத்துலேயே 50% சார்ஜ் ஏறும்னு சொல்லியிருந்தாங்க. ட்ரை பண்ணி பார்த்தா பட் ரிசல்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. அதையும் பார்த்துலாம் என்னன்ட்டு. அதுக்கடுத்து ப்ராசர் பற்றி பார்க்க போனால் 6nm கொடுத்துருக்காங்க. Snapdragon 680. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசர் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி டாஸ்கிங் ப்ராசர். கேமிங்னு பார்த்தீங்கன்னா கேமிங் டெடிக்கேட்டடாக அவங்களும் சொல்லவும் இல்லை. ஸோ கேமிங் ப்ராப்பராக ஹெல்ப் பண்ண போகிறதில்ல. மல்டி டாஸ்கிங் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதை இதுதான் இதோட ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே இதில் நம்ம கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். அதுக்கு ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு நம்ம கேமரா எடுத்துக்கலாம். கேமரா பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோ மோடில் ட்ரை பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் இதில் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்குன்னு சொன்னாங்க. ஸ்டெபிலைசேஷன் வச்சு ட்ரை பண்ணும்போது பெருசாக வித்தியாசம் இல்லை. நார்மல் நம்ம கையில் எடுக்கிறதுக்கும் அந்த ஸ்டெபிலைசேஷனில் எதுவும் ஷேக்கிங் ஃப்ரீயாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரில ஓரளவுக்கு ஈவனாக தான் தெரியுது. மேலும் பார்த்தீங்கன்னா இதில் நம்மளால் ஃபுல் HD வரைக்கும் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 4K சப்போர்ட் இருக்குது. அதுக்கடுத்து கேமரா பார்த்தீங்கன்னா 10x வரைக்கும் டிஜிட்டலாக ஜூம் பண்ணி போக முடியும். பட் இந்த ஜூம் பண்ணில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாக இருக்குது. ஸோ ஒரே பாயிண்டில் டக்குன்னு 0 to 10 வரைக்கும் போக முடியுதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போக முடியல. அதான் 2 விரல வச்சு நம்ம இப்படி பின் ஜூம் பண்ணி போக முடியும். பட் சிங்கிள் ஹேண்டில் ஆக்சஸ் பண்ண முடியுமானா ஆக்சஸ் பண்ணலாம். பட் கொஞ்சம் ஒரு 5 செகண்ட்ஸ் வரைக்கும் டிலே ஆகுது. ஸோ இது மற்ற ஃபோனில் இந்த பிரச்சனை இல்லைங்கிறனால அதை கொஞ்சம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அடுத்தடுத்து ஃபோட்டோஸ்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ உள்ள ரீசெண்டாக மொபைலில் கேமரா எது பெஸ்ட்டுன்னு சொல்கிறது பெரிய குழப்பமாக இருக்குது. எல்லாமே கலர்ஃபுல்லாக எடுத்து காமிச்சிடும். ஸோ அதை நம்ம டெக்னிக்கலாக பிரித்து ஆராய்ஞ்சா தான் எதுவும் கண்டுபிடிக்க முடியும். பட் இது பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக ரொம்பவே நல்லா இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா 2 மெகாபிக்சல் மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கண்டிப்பாக சொல்லியாலும் ரொம்பவே நல்லா எஃபெக்டிவாக இருக்குது. அது நீங்கள் இப்போ பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 சென்டிமீட்டர் வரைக்கும் போனீங்கன்னா மேக்ஸிமம் குவாலிட்டியோட எடுத்து காமிக்குது. அந்த 50 மெகாபிக்சல் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணதை விட அந்த 2 மெகாபிக்சல் மேக்ரோ வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. ஸோ அதை எடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு 2 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை. அதே மாதிரி ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சல். ஸோ நம்மளை அழகாக காமிக்கணும். அந்த வேலையை சிறப்பாக செய்யுது. அந்த விஷயத்தை தவற விடுறதே இல்லை. ஓப்போ, விவோ, ரியல்மி, OnePlus எதுவுமே நம்மளை அழகாக காமிக்கிறதுல எப்போவுமே அவங்க மிஸ் பண்ணதில்லை. ஸோ அந்த வேலை அது நல்லா இருக்குன்னே சொல்லிடலாம். அதுக்கடுத்து டிஸ்பிளே AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD ப்ளஸில் கொடுத்துருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா 403 ppi. ஸோ பிக்சல் குவாலிட்டி எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக நேச்சுரலாக இருக்குது. ஸோ எல்இடியோட வேலை அதே தான். கலர்ஸ் எல்லாமே என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். ஸோ அந்த வேலை இது பெஸ்ட்டுன்னு சொல்லிட முடியும். ஸோ வீடியோவும் பார்க்குறது ரொம்பவே நல்லா இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துக்கு நம்மளோட F17 Pro நம்ம யூஸ் பண்ணுற மொபைலும் இதுவும். ஸோ ரெண்டுமே AMOLED பேனல் தான். ஸோ பார்க்குறதுக்கு பெருசாக வித்தியாசம் தெரியல. உங்களுக்கு எதுவும் டிஃப்ரெண்ட் தெரியுதான்னு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஓஎஸை பார்த்தோம்னா Android 13 ப்ளஸ் அவங்களோட ஃபன்டச் 13 கஸ்டமைஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓஎஸ்லாம் பார்க்கும்போது யூஏலாம் ரொம்பவே நல்லா இருக்குது. பெரிய கஷ்டங்கள் எதுவும் தெரியல. ஆல்ரெடி இந்த ஓப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணவங்களுக்கு இது பெரிய சேஞ்சஸ் இருக்காது.
மேலும் இந்த ஃபோனை வாங்கினாக்கல ஃபஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் இதான். நான் முதலே சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். இந்த தேவையில்லாத ஆப் ஒரு 5-6 ஆப் கொடுத்துருப்பாங்க, அது எல்லாமே அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. தேவையில்லாமல் இடத்த அடைச்சிட்டுங்க, ப்ரீ இன்ஸ்டால்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ மேபி அவங்களுக்குள்ள ஏதாவது கொலாபரேஷன் இருக்கலாம். பட் உங்களுக்கு யூஸ் இருந்தால் வச்சுருங்க, இல்லைனா தூக்கி போட்டுருங்க. ஏன்னா அதே ரேம் அடைச்சிட்டுருங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 8GB ரேம்னு. இதில் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் ரேமை ஒரு 4GB நம்ம கடன் வாங்கி நம்மளால் யூஸ் பண்ண முடியும். பட் இந்த 4GB வாங்கினதுக்கப்புறம் எதுவும் ஸ்பீட் டிஃப்ரெண்ட் தெரியுதான்னு கேட்டிங்கன்னா ப்ராக்டிக்கலாக நம்மளால் பார்த்து தெரிஞ்சிக்க முடியல. பட் ஆல்ரெடி 8GB உங்களால் யூஸ் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் இந்த 4GB விர்ச்சுவல் ரேமே நீங்கள் கடன் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை. அதை என்னை பொறுத்த வரைக்கும் நான் என் கண்ணால் பார்க்கறத வச்சு டெக்னிக்கலாக யாரும் ப்ரூவ் பண்ணிக்கிறாங்களான்னு தெரில. பட் அதான் ப்ராக்டிக்கல். ஸோ இந்த மேட்ரு இந்த விர்ச்சுவல் ரேம்ங்கிறது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் எனக்கு தெரியுது. பட் என்னன்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த ஃபோனில் எனக்கு தனிப்பட்ட முறையில் பார்த்தோன்னே பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன் பார்க்கறது ரொம்பவே நல்லா இருக்குது, ஸ்லிம்மாக இருக்குது, வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, கைக்கு பிடிக்க ஒரு காம்பேக்ட் ஃபீல் கிடைக்குது. அதே மாதிரி 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி பேக் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ அது குறை சொல்லிட முடியாது. LED பேனலுங்கிறனால அவ்வளோ சீக்கிரம் பேட்டரியை எடுத்து சாப்பிட்றாது. டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காது. இந்த விஷயத்தில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட்னா வாங்கின புதுசில் எல்லா ஃபோனுமே இதே ஃபாஸ்ட்டில் தான் இருக்காது. பட் டைமாக பார்த்தீங்கன்னா சில அந்த ஸ்க்ராட்ச் எதுவும் அதில் விழுந்துச்சுன்னா டிலே ஆகும். இது இந்த ஃபோனுக்கு மட்டும் இல்லை, எல்லா ஃபோனுக்குமே பொருந்தும். ஸோ இது மாதிரி விஷயங்கள் பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதில் எதுவும் மைனஸ்னு தெரிஞ்சால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ரேட்டை பற்றி அவங்க எதுவும் மென்ஷன் பண்ணல. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு 90 Hz கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா 60 Hz தான் இருக்குது. ஸோ உள்ளே செக் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சு. அதுக்கு அடுத்து அந்த பழைய மாடல் நாச்சு இல்லாமல் ஒரு பஞ்சோல் அது மாதிரி ஏதாவது கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். மேலும் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, சூப்பர். அதுக்கடுத்து 44 வாட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 44 வாட்ஸ் 28 நிமிஷத்தில் உங்களால் 50% சார்ஜ் ஏற்ற முடியும்னு சொன்னாங்க. ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 37 நிமிஷம் ஆயிடுச்சு அந்த 50% அச்சீவ் பண்ண. மேலும் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஓப்போ F17 Pro நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த மொபைலுக்கு 30 வாட் சார்ஜரை கொடுத்துருக்காங்க. அது மூலமாக நான் சார்ஜ் பண்ணாலே இது 50% அச்சீவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது அச்சீவ் பண்ணிடுது. ஸோ அந்த வகையில் கொஞ்சம் ட்ராபேக் மாதிரி தான் தெரியுது. மேலும் இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லா கம்பெனி நிறைய கம்பெனி கொடுத்தாலுமே இந்த விவோ மணிக்கும் ஓப்போட ஊக் சார்ஜ்ன்றது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதாவது ஃபாஸ்ட்னா 30 வாட்ஸ்னா அதுக்கான அவுட்புட்டை கொடுக்குற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு எதுவும் தோணுனா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கடுத்து கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பார்க்க போனால் இது டெடிக்கேட்டாக கேமுக்கு எதுவும் கொடுக்கல. இருந்தாலும் நம்ம சும்மா சிம்பிளாக ட்ரை பண்ணி பார்க்கலாமே. ட்ரை பண்ணதுக்கு கேமிங் பார்த்து அந்த நார்மல் கேம் தான் ட்ரை பண்ணோம், ரொம்பவே நல்லா இருக்குது. மேலும் வந்து இதில் PUBG எல்லாம் விளையாட முடியாதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லா ஃபோன்லேயும் விளையாடலாம். அதுக்கான எஃபெக்டிவாக இருக்குமா, அதுக்கான மோட்ஸ் எதுவும் இருக்கான கேமிங் மோட் இருக்குது. பட் டெடிக்கேட்டடாக இதில் கேமிங்காக எதுவும் பெருசாக அவங்க பண்ணல. பட் விளையாடலாம், காமனாக விளையாடுறவங்களால விளையாட முடியும். இந்த மாடல் எடுத்த ஃபோட்டோ வீடியோஸோட சாம்பிள் இருக்குது, ஃபஸ்ட்டு அதை பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துருக்க ஃப்ரண்ட் கேமரா, அதாவது ஃபேஸில் பார்த்தீங்கன்னா நான் எதுவும் பவுடர் யூஸ் பண்ணல. பட் கேமரா கொஞ்சம் யூஸ் பண்ணிச்சு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. கொஞ்சம் பிரைட்டாக காமிக்குது. மேலே நம்ம சூரியனுக்கு எதிர்க்க இருக்கனால சன்லைட் டேரெக்டாக படுறதுனால பேக்ரவுண்ட் உள்ள ஆப்ஜெக்ட்லாம் கவர் பண்ண மிஸ் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன். எல்லா கேமராலாம் இதே மாதிரி தான் நடக்கும். இருந்தாலும் இந்த கேமரா வேறு இடத்துல வச்சு நம்ம ட்ரை பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரிசல்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உங்களோட கருத்து என்னென்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி வீடியோ பார்த்துட்டீங்க. வீடியோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நமக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. மணி 11 மணி பார்த்தீங்கன்னா வெயில் பிச்சு வாங்குது. உச்சி வெயில் எப்படி அடிக்குமோ அந்த மாதிரி வெயில் அடிச்சிட்டு இருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கலர் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிற மாதிரி தெரியுது. இது காமனாக எல்லா ஃபோன்லேயும் வர பிரச்சனை தான். மற்றபடி மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கை எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வெறுங்கனில் பார்த்தா என்ன கலர் இருக்குது அதே மாதிரி தான் இருக்குது. மேலே இதில் 10x வரைக்கும் உங்களால் போக முடியும். பட் போனீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் இப்படி தான் இருக்குது. இப்போ 5ல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 10 ரீச் பண்ணிட்டோம். இப்போ ரீச் பண்ணோம்னா புள்ளியாக இருக்குது. ஸோ ஃபீச்சர் இருக்குன்னு பெருமைப்படலாமே தவிர அதை வச்சு நம்மளால் பெருசாக எதுவும் யூஸ் பண்ண முடியாது. ஆல்மோஸ்ட் இதே ப்ராப்ளம் தான் எல்லா மொபைலுமே இருக்குது. இந்த பட்ஜெட்டில் எல்லாமே 10x வந்து ஒரு ஃபீச்சராக இருக்கே தவிர நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் இதை நம்ம பெரிய குறையும் சொல்லிட முடியாது. ஃபோட்டோஸ் வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சி இந்த ஒரு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவெல்லாம் உங்கள் ஃபோனில் பார்க்கும்போது உங்களோட AMOLED ஸ்க்ரீனாக இருந்தால் பிரைட்டாக இருக்கும். இதே LCD பேனலாக இருந்தால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதை வச்சு உங்களால் ப்ராப்பராக ஜட்ஜ் பண்ணிட முடியாது. பட் இதுதான் நம்ம எடுத்த வீடியோ ஒரு சாம்பிளுக்காக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த ஃபோனில் எனக்கு தவிர்த்து பெருசாக நான் எதுவும் ட்ரை பண்ணி கண்டுபிடிக்க முடியல. மேலும் பார்த்தீங்கன்னா யூஸர் கண்டிப்பாக நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க. அவங்க யாரும் புதுசாக ஒரு வித்தியாசமான இல்லை இதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு எது தெரிஞ்சாலும், இல்லை ஒரு பெரிய ப்ளஸ் நல்ல பாயிண்ட் ஒன்று இருக்குது நீங்கள் சொல்லலைன்னு தெரிஞ்சாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். பார்க்குற மக்களும் பார்த்து அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்கடுத்து பெருசாக சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் தாராளமாக அன்லைக் பண்ணுங்கள். அப்படி அன்லைக் பண்ணிங்கன்னா காரணம் சொன்னீங்கன்னா அடுத்த வீடியோவில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். வழக்கமாக சொல்கிறத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.